புவனேஸ்வரி பேசுறேன், ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது சோரியாசிஸ் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா? ஹோமியோபதியில தீர்வு இருக்குங்க. எப்படி டாக்டர் சொல்றீங்க? நான் சொல்ற உணவு முறைகளும் நான் சொல்ற பழக்க வழக்கங்க ஆங்கிலத்துல ஹாலிஸ்டிக் வெல்பீயிங்னு சொல்லுவாங்க. இத பண்ணாலே கண்டிப்பா பரிபூர்ணமா குணமாகும், சீக்கிரம் குணமாகும். என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும். எப்பவும் நான் சொல்ற மாதிரி மனசை நல்லா வச்சுக்கோங்க. எப்படி டாக்டர் வச்சுக்கணும்? இன்டென்ஸ் ஜர்னலிங் அஃபர்மேஷன் சொல்ற அப்பப்ப வர பிரச்சனைய உடனே தீர்வு கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கோங்க. கடந்த காலத்திலயும் வாழாம எதிர்காலத்துக்காகவும் வாழாம நிகழ்காலத்துல வாழ பழகுங்க. இது இல்லாம யோகா ரெகுலரா செய்யுங்க, தியானத்தை ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் அதிகமா இருந்தீங்கன்னா வெயிட்டை குறைச்சுக்கோங்க. சாப்பாடு முறையில என்னெல்லாம் அவாய்ட் பண்ணும்? ஆல்கஹால் பழக்கம் இருந்ததுன்னா நிறுத்திக்கோங்க, குறைச்சிக்கோங்க. ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்ததுன்னா நிறுத்திக்கோங்க, குறைச்சிக்கோங்க. வேற என்ன டாக்டர் பண்ணலாம்? டிரான்ஸ்ஃபேட்ஸ்ன்னு சொல்ற கெட்ட கொழுப்பு உள்ள உணவு முறைகள், பிஸா, பர்கரு, சீஸ், பால் பொருள்கள், ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது. இது இல்லாம நான்வெஜ்ல சுவரொட்டி, மண்ணீரல், கோழி, கறி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அப்ப என்ன டாக்டர் எடுக்கலாம்? காய்கறிகள்ல அதிகமா நார்சத்து உள்ள கீரை வகைகள், பீன்ஸ், லெக்யூம்ஸ்னு சொல்ற அனைத்து வகையான தானியங்கள், ஹோல் கிரெயின்ஸ், அனைத்து வகையான பருப்பு வகைகள், முளைக்கட்டுன பயிர் வகைகள் இதை எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஸ்கின் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் குறையும். பழங்கள்ல ப்ளூபெரி, அவகாடோ, பியர் இது மூணும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகவும் நல்லது. இது இல்லாம விதைகள் ஆன சன்ஃபிளவர், பிளாக்ஸீடு, பரங்கி விதைகள் இதை ஊற வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கொழுப்பை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அதை எப்படி டாக்டர் குறைக்கலாம்? வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில எழுந்து வெறும் வயிற்றுல மென்னு சாப்பிடணுங்க. இது இல்லாம மீன் வகைகள் அதிகமா எடுத்துக்கலாம், வால்நட்ஸ் அதிகமா எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதோட சேர்த்து யோகா, மெடிடேஷன் பண்ணீங்க, தியானம் பண்ணீங்க, உடல் பயிற்சி நல்லா பண்ணீங்கன்னா உடலை பத்திரமா பார்த்துக்கணும், மனசை நல்லா பார்த்துக்கணும். அப்ப ஆத்மா நல்லா இருக்கும். இது மூணும் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியத்தோட வாழலாம். இதுதான் ஆங்கிலத்துல ஹாலிஸ்டிக் வெல்பீயிங்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.